டப்ரபிலியாவை ரஷ்யா சுத்தி வளைச்சிட்டாங்க. முக்காவாசி டவுனை பிடிச்சிட்டாங்க. அடுத்தபடியா போக்ரோவஸ்கை என்சர்க்கிள் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்கன்றத நேற்றைய பதிவுல நம்ம பார்த்திருப்போம். இப்ப 13ஆம் தேதிக்கான அப்டேட்ன்றது நேற்று கிடைக்கல. ஏன்னா 10, 11, 12 ஆகிய தேதிகளுக்கான அந்த அப்டேட் மட்டும் தான் கிடைச்சிருந்தது. எந்த அளவுக்கு பகுதிகளை அவங்க பிடிச்சிருக்காங்கன்ற செய்திகளை அந்த வீடியோல பார்த்திருப்போம். சோ 13ஆம் தேதி என்ன நடந்திருக்கு, கம்ப்ளீட்டா பேட்டில் ஃபீல்ட்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான சில அப்டேட்ஸ் ஆனது இப்ப கிடைச்சிருக்கு. இது கூடவே சேர்த்து ஜெலன்ஸ்கி அவர்களும் அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்களும் ஒரு டெலிபோனிக் கான்வர்சேஷன்ல இந்த இடத்துல ஈடுபட்டிருக்காங்க. சோ இத பத்தின எல்லா செய்திகளும் இந்த பதிவுல பார்த்திடலாம். குறிப்பா சோ நாளைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்க போகுது அலாஸ்காவில் வச்சு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும். இந்த மீட்டிங்க்கு முன்னாடி சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவுல பார்த்திடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம் டிபி ட்ரெண்டிங்ஸ். அலாஸ்காவில் வச்சு நடக்க போற மீட்டிங் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா முதல் ரஷ்ய அதிபர் அலாஸ்காவுக்கு போக போறாரு. இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இப்போ முக்கியமான சூழல் என்னன்னா, உக்ரைன் போர்ல ரஷ்யா 4 மாகாணங்களுக்கும் அதிகமான பகுதியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அவங்க முதல்ல குறி வச்சதே டான்பாஸ் மட்டும்தான். ஏன்னா இந்த டான்பாஸ்ல இருந்து தான் எத்னிக் ரஷ்யன்ஸுக்கும் உக்ரைனியன்ஸுக்கும் இந்த இடத்துல பிரச்சனை வருது. இந்த இடத்துல பல்வேறு விதமான அடக்குமுறைகளை ரஷ்ய மொழி பேசும் மக்களுக்கு எதிராக உக்ரைன் பண்றாங்கன்னு ரஷ்யா பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தி அந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு ஒரு காரணமே இந்த டான்பாஸ் ரீஜன்ல இருந்து தான். இப்படி இந்த டான்பாஸ் ரீஜன்ல ஆரம்பிச்ச யுத்தம் உக்ரைனோட பல பகுதிகளுக்கு பரவி இன்னைக்கு 4 மாகாணத்தை ரஷ்யா கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 4 மாகாணங்கள் மென்ஷன் பண்றப்போ நான் ஒரு கிளாரிபிகேஷன் இந்த இடத்துல கொடுக்க விரும்புறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளீட்டா 4 மாகாணங்களை ரஷ்யா பிடிச்சிட்டு தான் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. டான்பாஸ்ல 86% பகுதிகளை இவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது டொனட்ஸ்க் அண்ட் லுஹன்ஸ்க் சேர்த்து ஒரு 86% வரைக்கும் இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஜாப்ரோசியா, கர்சன் இந்த பகுதிகள்லாம் சேர்த்துனா 75% அதிகமா, அதாவது 4ல் 3 மடங்கு இடத்தை இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் உக்ரைனோட கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்கு. சோ நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய இந்த 4 மாகாணங்கள்ல நாளைக்கு நடக்க போற பேச்சுவார்த்தையில இன்கேஸ் நிலங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இந்த கம்ப்ளீட்டா 4 டெரிட்டரியும் உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த சான்சஸ் கம்மி. ஏன்னா அவங்க முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றது டான்பாஸ் இருக்கப்போ அந்த டான்பாஸ்க்கு எக்ஸ்சேஞ்சா இந்த இடத்துல என்னென்ன வைப்பாங்கன்றது இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல வந்து நின்றுட்டு இருக்கு. டான்பாஸை இவங்க மொத்தமா கேட்கறாங்கன்னா சில இடங்கள்ல ரஷ்யாவும் நிலத்தை விட்டு கொடுக்க வேண்டியது வரும். ஆல்ரெடி கிரீமியாவை பத்தின பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த இடத்துல கிரீமியாவை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம்னா கர்சனோட சில பகுதிகள் அதை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அப்படி இல்லையா ஜாப்ரோசியாவோட சில பகுதிகளை கொடுக்க வேண்டிய அந்த நிர்பந்தமானது ஏற்படும். ஆனா இது ரெண்டுத்துக்குமே வாய்ப்புன்றது கிடையாது. நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாப்ரோசியாவில் அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பார்டர் லைன்ன்றது அந்த உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன்ன்றது நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து சில கிலோமீட்டர்கள் மட்டும்தான். அதாவது இவங்க சப்போஸ் வந்து ஜாப்ரோசியாவில் சில இடங்களை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அது கர்சன் கூட இருக்கக்கூடிய லேண்ட் கனெக்டிவிட்டியை சில இடங்கள்ல பிரச்சனைக்குள்ளாக்கும். ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டையும் இந்த இடத்துல இவங்க கிட்ட கொடுக்கறதா இல்ல ரஷ்யாவே அதை வச்சுப்பாங்களான்ற மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்தும். சரி, ஓகே, கர்சன்ல நீங்க கை வைக்கலாம்னு முடிவு பண்ணீங்கன்னா கிரீமியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு லேண்ட் காரிடார், இந்த கர்ஸ் பிரிட்ஜை தவிர்த்து இப்போதைக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய லேண்ட் காரிடார்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கர்சன் வழியா போகக்கூடிய ரூட் மட்டும் தான். ஸோ கண்டிப்பா ரஷ்யா அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இப்போ இது மாறிட்டு இருக்கு. நாளைக்கு என்னதான் பேச போறாங்க, இந்த அமைதி பேச்சுவார்த்தை என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் ஏற்பட்ட அந்த டெலிபோன் கால் தான் இப்போ ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி ஜெர்மனிக்கு போயிட்டு அங்க இருந்து போன் பேசிருக்காரு. ஏன்பா உக்ரைன்ல இருந்தே போன் பேச முடியாதான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி 2 தலைவர்களும் சந்திச்சப்போ அவங்க 2 பேருக்குள்ள நேரடியான அந்த பேச்சுவார்த்தை ஏற்பட்டப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு கிளாஷ்ல போயிட்டு முடிஞ்சதுன்னு தெரியும். எப்படியும் ஜெலன்ஸ்கிக்கு நல்லாவே தெரியும் நம்ம சொன்னா இந்த இடத்துல கண்டிப்பா எதுவுமே எடுபடாது, நம்ம சொல்லக்கூடிய நிலைமையிலும் இல்ல, நம்ம சொன்னா கேட்கிற நிலைமையில ட்ரம்ப் அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஜெர்மனியோட சான்சலர் மெர்ஸ் அவர்களை பிடிச்சு அவர் மூலமா ஏற்பட்ட மீடியேஷன்னால பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, பின்லாந்து இந்த நாடுகளோட தலைவர்கள் உள்ளடக்கிய ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் அழைப்புல இவங்க அத்தனை பேரும் பேசியிருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா சைட்ல இருந்துமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச் வந்திருக்கு. ஆனா உக்ரைன்ல இருந்து வரக்கூடிய மீடியாஸ் இதுல எல்லாத்தையுமே வந்து எப்படி சொல்றது ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெலன்ஸ்கி வந்து ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நிலங்களை கொடுக்கறதுக்கு தயாரில்லன்னு கீவ் இண்டிபெண்டன்ட் ஒரு செய்தியை போட்டாங்க. ஆனா அடுத்த சில மணி நேரங்களே பார்த்தோன்னா இல்ல ரஷ்யா வந்து இந்த இடத்துல அமைதியை கொண்டு வராங்க, சில இடங்கள்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தேவைப்படுதுன்னா நிலங்களை கொடுக்கறதுக்கும் உக்ரைன் தயார், ஜெலன்ஸ்கி இதுக்கான அப்ரூவலை கொடுத்துட்டாருன்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. சோ அமெரிக்காவோட பிரஷர் எந்த அளவுக்கு வேலை செய்துன்றது இந்த ஒரு நியூஸ் மாறி வந்ததுலேயே வெளியில தெரியும். அது மட்டும் இல்ல அமெரிக்காவோட அதிபரும் சொல்லியிருக்காரு, ஏன்பா இந்த மாதிரி வந்து நாங்க 2 பேரும் பேச போறோம், இது வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட் தான், புதின் மட்டும் நான் சொல்றதை கேட்கல, நாளைக்கு அந்த பேச்சுவார்த்தை முடியறப்போ சீஸ்ஃபயரை பத்தின ஒரு முக்கியமான முடிவு வெட்டப்படலனா சிவியர் கான்சிக்வன்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு புதினுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்காரு. ஆனா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து எப்படி சொல்றது மீடியா முன்னாடி சொல்லக்கூடிய செய்திகள் மட்டும்தான். இந்த 2 பேருக்குள்ள நாளைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங் 100% நான் சொல்றேன் பொலிட்டிக்கலுக்காக நடக்காது. ஏன்னா நீங்க இதுல பங்கேற்க போற சில அதிகாரிகளோட டீடைல்ஸ்ன்றது வெளியில வந்திருக்கு. அவங்களோட ப்ரொஃபைல்லாம் எடுத்து பார்த்தோம் இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்த்தோன்னா அவங்க அரசாங்கத்துல எந்த அளவுக்கு முக்கியமா இருக்காங்களோ அதை விட 2 நாட்டு தலைவர்களுக்குமே ரொம்ப நெருக்கமான நபர்கள். ரஷ்யன் ஒலிகார்ஸ்
புதின் பக்கம். இந்த பக்கம் அமெரிக்காவோட மிகப்பெரிய பிசினஸ்மேன்ஸ் எல்லாம் ட்ரம்போட பக்கம்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் மீட்டிங் எந்த அளவுக்கு நடக்குமோ அதே மாதிரி ப்ரொஃபைலுடைய அதிகாரிகள் தான் இந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சுத்தி வச்சு எந்த இடத்துல தெரியுமா வந்து நிற்கும், நீ அதை எடுத்துக்க, நான் இதை எடுத்துக்கிறேன், இந்த உக்ரைனுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்துருவோம் சொல்லிட்டு அவங்களோட வெல்த்தை எடுத்து அவங்களுக்கே பிரிக்க போற வேலையை தான் அலாஸ்காவில் வச்சு இந்த ரெண்டு தலைவர்களும் பண்ண போறாங்க. ஆனா ஒண்ணு, ஜெலன்ஸ்கி இந்த யுத்தத்தை என்னைக்கோ நிறுத்தியிருந்தாருன்னா அவரால் நிறுத்த முடிஞ்சிருக்கும். அப்படி நிறுத்தியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசா போக வேண்டிய காரணமே கிடையாது. ஆனா வேற ஒரு நாட்டோட லாபத்துக்காக வேற யாரோ ஒருத்தவங்க லாபம் அடையணுன்றதுக்காக நீண்டு கொண்டு வந்தப்பட்ட இந்த யுத்தம் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அழிவை உக்ரைனுக்கு கொடுத்துருக்கு. நான் இந்த இடத்துல அழிவுன்னு மென்ஷன் பண்ணுறது இவங்க நிலக்களை இழக்கிறது மட்டும் கிடையாது. ஏன்னா நிலத்தை நீங்கள் இழக்கிறது வந்து இப்போ ஒரு பார்ட் ஆஃப் த வார். நிறைய நாடுகள் வந்து அவங்களோட நிலத்தை மற்ற நாடுகள் கிட்ட இழந்திருக்காங்க, பிடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்போ உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஹியூமன் பவர் லாஸ் மட்டும்தான். இந்த ஹியூமன் பவர் லாஸை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மாசத்தோட கணக்கு எடுத்து பார்த்தோன்னா 8500 உக்ரைனோட சோல்ஜர்ஸை ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட், போக்ரோவஸ்கோட ஃப்ரண்ட், இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு பேட்டில் மட்டும் அழிச்சிருக்கிறதா ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இதில் அதிகப்படியான கில்ஸ்ன்றது ரஷ்யாவோட சூசைட் ட்ரோன்ஸ்னாலையும் ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல் FAB இந்த கிளைட் பாம்ஸ் இருக்குல்ல அதனாலையும் அச்சீவ் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப சீரியஸான ஒரு கன்சர்னிங் விஷயமா இப்போ என்னமா இருக்குன்னா, இந்த டாப்ரோபிலியை பிடிச்சாங்கல்ல, இதை பிடிச்சது 12ஆம் தேதி வந்த அப்டேட். 13ஆம் தேதி ஒட்டு மொத்தமாக அந்த பகுதியை சுற்றி வளைச்சு இந்த நெகட்டிவ் அப்ரோச் மட்டும் சொல்லுவாங்க. ஒரு பகுதியை நீங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னோக்கி வந்து சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சுற்றி வளைக்கிறது. இப்போ ஒரு பொசிஷன்ல பேட்டில் நடக்குதுன்னு வைங்க, நீங்க வந்து ஒரு பாயிண்ட்ல இந்த இடத்துல வந்து உங்களோட ஃப்ரண்ட் ஃபோர்ஸை நிறுத்தி வச்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது இந்த இடம் தள்ளி வந்து இந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸை நிறுத்தி வச்சுட்டு இந்த இடத்தையும் இப்போ பிடிச்சிட்டீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு யூ ஷேப்பில் ஒரு ஃபார்மேஷன் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த சர்க்கிளை உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ அது ரஷ்யா பண்ணலை. ஒட்டுமொத்தமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை திரும்பவும் பேக்வேர்ட்ஸ் மூவ் பண்ணுறாங்க. இது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இப்போ மாறிட்டு இருக்குன்னா, ஒட்டுமொத்தமாக என்சர்க்கிள் பண்ணுறதை தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் கூட தப்பிக்க கூடாது. அதாவது நிலத்தை நம்ம பிடிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மோசமாக அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை அழிக்கணுன்றத குறிக்கோளாக வச்சு ரஷ்யா இப்போ இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது உக்ரைனுக்கு கேட்டாஸ்ட்ராஃபிக் லாஸில் போயிட்டு முடியும். எப்படியும் பார்த்தோன்னா இந்த டாப்ரோபிலியா இந்த ஒரு நகரத்தை பிடிச்சு போக்ரோவஸ்கை என்சர்க்கிள் பண்ணுறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் ரஷ்யா பக்கமும் இறப்பாங்க, உக்ரைன் பக்கமும் இறப்பாங்க. இதில் உக்ரைன் பக்கம் ஏற்படக்கூடிய இழப்பு ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்த ஜெரானியம் ட்ரோனோட ஸ்ட்ரைக் மட்டும் நேற்று இந்த போக்ரோவஸ்க் ஃப்ரண்ட்டில் மட்டுமே ஒரு 49 இடங்களுக்கும் அதிகமாக ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் உக்ரைன் அதிகமாக அவங்களோட இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற இடங்களில் பேட்டில் எந்த அளவுக்கு தீவிரமாக நடக்குதோ இல்லையோ, அதிகமாக உக்ரைனுக்கு கோல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டவுனை பிடிக்கிறதுக்காக ரஷ்யா இப்போ அவங்களால எல்லா முடிஞ்ச முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதில் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இவங்க கிளம்புறப்ப அந்த இடத்த நார்மலாக விட்டுட்டு போக மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த சுரங்கங்களை அழிச்சிட்டு வெளியில் கிளம்புற வேலையை தான் பார்ப்பாங்க. ஸோ இது ரஷ்யாவுக்குமே நல்லா தெரியும். இது ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜியோட ஒரு இடத்துல ஒத்தும் போகுது. இப்போ நீங்கள் அந்த ஒட்டுமொத்தமாக என்சர்க்கிள் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு அந்த கம்ப்ளீட்டா அந்த டனல்ஸ் எல்லாத்தையும் உக்ரைன் டிஸ்ட்ராய் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணாமலே இவங்க உள்ள வந்து போறதுக்கு ஒரு பேசேஜ் கிரியேட் பண்ணிட்டு இவங்களுக்கு சைக்காலஜிக்கலி ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது உக்ரைன் தரப்புல என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே ரஷ்யா இன்னும் என்சர்க்கிள் பண்ணல, நம்மளோட டிஃபென்ஸ் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸோ நம்ம இன்னமும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் சர்வை பண்ணலாம், இன்னமும் இந்த இடத்த டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலான்னு மென்டலி அவங்க அதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், இல்லை அவங்க அந்த இடத்துல கணிக்க தவறுற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க இந்த ஓப்பனிங்கை மட்டும் தான் பெருசாக விட்டுருக்காங்க. போக்ரோவஸ்க்கும் டோப்ரோபிலியாவுக்கும் இந்த பக்கம் வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இன்னும் மிச்சம் இருக்கு. ஆனால் சைட் வேர்ட்ஸில் இந்த ஓப்பனிங்கை எந்த அளவுக்கு இவங்களால சுருக்க முடியுமோ அதை ரஷ்யா இப்போ சுருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஜீரோ அப்ரோச்மெண்ட் ப்ராசஸ் மூலியமா. ஸோ கூடிய சீக்கிரத்தில் உக்ரைன் போக்ரோவஸ்க்கு காலி பண்ணலனா ஒரு பெரிய டிசாஸ்டர் மரியாபோலில் நடந்த விஷயம் நினைக்கிறேன். ஒரு ஸ்டீல் ஃபேக்டரியில் 1500க்கும் அதிகமான உக்ரைனோட சோல்ஜர்ஸ் கடைசியில் ரஷ்யா கிட்ட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் இந்த இடத்துல உக்ரைனோட சோல்ஜர்ஸ்க்கு இந்த ஒரு பேட்டில் ஏற்படும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு முக்கியமான பேச்சுவார்த்தை நடக்க போகுது. நிலங்களை கொடுக்க போகிறதுன்றது உறுதியாகி போச்சு. ஆனால் இதில் ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்காங்க. இதையும் கொடுக்க முடியாது, அதையும் கொடுக்க முடியாது, மொத்தமாக வேணுன்ற ஒரு நிலைமையில் மொத்த டெரிட்டரி ஆக்சஸ் பண்ணுறதுன்றதும் இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு இம்பாசிபிளான விஷயம் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உக்ரைன் இந்த போக்ரோவஸ்க் பேட்டில் டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.